ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இன்றைக்கும் சூப்பரான ஒரு கம்போஸ்டிங் வீடியோ. நிறைய பேர் கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. என்ன ஆனாலும் இந்த கம்போஸ்டிங்கை விடாமல் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. அப்போ தான் உரங்கள் அதிகமாக நம்ம வெளியில் வாங்குறத கம்மி பண்ண முடியும். கண்டிப்பாக காய்கறி குப்பையை நீங்கள் வெளியில் தூக்கி கொட்டாதீங்க. அதுதாங்க பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மண்புழு உரமாக நமக்கு கிடைக்கிது. பாருங்கள், வெங்காயத்தோல், பூண்டு தோல், கீரை, தோசையெல்லாம் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இட்லி தோசையெல்லாம் காய வச்சு வரன்னு சேர்க்கலாம். நீங்கள் செடி வைக்கிற அந்த மண் சிமெண்ட் தொட்டியில் பண்ணலாம், க்ரோ பேக்கில் பண்ணலாம். கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த க்ரோ பேக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் களைச்செடிகள் நிறைய முளைச்சிருக்கும். இந்த பேக் ஃபுல்லாகவே அப்படியே கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட் தான். எப்படி இருக்குது பாருங்கள். இது அடியில் இறங்க இறங்க அப்படியே ஈரப்பதத்தை உங்களுக்கு கையில் ஃபீல் ஆகும். கையில் நீங்கள் மேலே மட்டும்தான் இது அப்படியே ட்ரையாக வரன்னு இருக்கும். இது மேலே இருக்கிற அந்த அத்தனை குப்பைகளும் தோட்டத்தில் நான் பிடுங்குற களைச்செடிகள். டெய்லி களைச்செடிகள் பிடுங்காட்டாலும் 2-3 நாளைக்கு ஒரு தடவை குட்டி குட்டியாக களைச்செடிகள் முளைச்சி வரும் பாருங்கள் பேக்கில். அதெல்லாம் நீங்கள் பிடுங்கி இந்த மாதிரி கம்போஸ்ட் பண்ணுற அந்த பேக் மேலே அப்படியே நான் மூடாக்கு மாதிரி போட்டு விட்டுருவேன். இது வெயில் அடித்தா காயும், மழை பெஞ்சால் நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் மக்கி எப்படி காஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இந்த பேக் ஃபுல்லாகவே அப்படியே ரெடியான கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட். இப்போ கம்போஸ்ட்டை வச்சே தான் நம்ம கம்போஸ்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது கம்போஸ்டிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப வேகமாக நடக்கும். இப்போ எங்ககிட்ட கம்போஸ்ட்டே இல்லை, இப்போ தான் தடவையாக நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்து நான் காய்கறி கழிவை உரமாக்க போகிறேன், நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நீங்கள் இருக்கிற இடத்துல நர்சரி இருக்கும் பாருங்கள், செடி விற்கிற நர்சரி. அங்கே மண்புழு உரம் அப்படின்னு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல மாநகராட்சி இருக்கும். இந்த குப்பைகள்லாம் கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை கிடங்கு இருக்கும். அங்கே கூட மண்புழு உரம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க எப்படி இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்டேருந்து மக்கக்கூடிய குப்பை, மக்காத குப்பைன்னு 2ஆக பிரித்து போட சொல்கிறாங்க இப்போ குப்பைகளை. அதில் நாம் தர காய்கறி குப்பைகள், மக்கக்கூடிய குப்பைகள், ஆர்கானிக்கான குப்பைகள். மக்காத குப்பைன்னு ஒன்று போடுவோம். இரும்பு துண்டு, பிளாஸ்டிக் துண்டு, தேங்காய் மூடி, அதுன்னு கொஞ்சம் தடியாக இருக்கிற, அதாவது மக்கவே மக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த வேஸ்டேஜ் எல்லாமும் நம்ம போடுவோம். அதுதான் மக்காத குப்பையில் தனியாக போட சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு மக்கக்கூடிய குப்பை தாங்க வீட்டில் பெரும்பாலும் அதிகமாக கிடைக்கும். ஒரு 70 to 80% காய்கறி குப்பை மட்டும்தான் நமக்கு வாரம் நிறைய கிடைக்கும். அதனால் கார்டன் வச்சுருக்கிறவங்க, அது மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காய்கறி கழிவை கம்போஸ்டிங் பண்ணுங்கள். செடி வைக்கிற அந்த தொட்டிலே தான் பண்ணுறேன். காஞ்ச இலை சருகு குப்பையை அடியில் ஒரு லேயராக போட்டிருக்கேன். அடியில் சிமெண்ட் தொட்டியில் நல்லா ஒரு விரல் சைஸுக்கு பெரிய ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஒரு சிமெண்ட் ஓடு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு மேலே காய்ந்த காய்கறி இந்த களைச்செடின்னு சொன்ன பார்த்தீங்களா, காஞ்சி போனால் அந்த சருகு அதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 கைப்பிடி அந்த க்ரோ பேக் கம்போஸ்ட்லேருந்தே ரெடியான கம்போஸ்ட் மண்ணையே சேர்த்துருக்கேன். இஞ்சி பாருங்கள், நல்லா காஞ்சி போனால் இஞ்சி துண்டுகள், தேங்காய் நார், பேப்பர் குப்பை, தோசை, இட்லி, அப்புறம் தேங்காய் பால் புழிஞ்சோம்னா அந்த சக்கை எல்லாமே போட்டிருக்கேன். இது எல்லாமே மக்கக்கூடிய ஆர்கானிக்கான குப்பை. பேப்பர்லாம் கூட சூப்பராக மக்கி கம்போஸ்டிங் ஆகும். காஃபி பொடி, டீ பொடி, நீங்கள் பழம் சாப்பிட்டிங்கன்னா பப்பாளி பழத்தோட தோல்கள், வாட்டர்மெலன், இந்த சம்மரில் உங்களுக்கு நிறைய வாட்டர்மெலன் கிடைக்கும். அந்த மாதிரி வாட்டர்மெலன் கிடச்சிதுன்னா அதோட தோல், இது தேங்காய் பால் பிழிஞ்சிட்டு அதோட சக்கை எல்லாத்தையுமே நீங்கள் கம்போஸ்டிங்கில் போடுங்க. இதுதான் 2 மாதத்துக்கு அப்புறம் நல்ல கருப்பு கலரில் பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மண்புழு உரமாக நமக்கு கிடைக்குது. நம்மக்கிட்டேருந்து கொண்டு போகிற அந்த காய்கறி கழிவு குப்பையை தான் அந்த பசுமை குடில்னு அனுப்பிச்சு, அந்த என்ன சொல்கிறது, நம்மக்கிட்டேருந்து கொண்டு போகிற இந்த குப்பைகளை இந்த முனிசிபாலிட்டிக்காரங்க அந்த குப்பை வண்டியில் சேகரிச்சுக்கிட்டு போய் உரமாக மாற்றுறாங்க. அதனால் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி பசுமை குடில் அப்படின்னு அமைச்சிருக்காங்களா பாருங்கள். முனிசிபாலிட்டி கிட்ட போய் கேட்டு பாருங்கள். அவங்க கூட இந்த காய்கறி கழிவு குப்பையை அப்படியே மண்புழு உரமாக மாற்றி விற்கிறாங்க. 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து நான் வாங்க ஆரம்பித்து 15 ரூபாய்க்கெலாம் வாங்கியிருக்கேன். இப்போ கொரோனா பீரியடுக்கு அப்புறம் இதை நான் வாங்குறதுக்கு வெளியில் போகிறதில்ல. கிட்ட இருக்கிற நர்சரியில் வாங்கிக்கிறேன். இல்லைனா நம்ம பாபு ஆர்கானிக் அந்த தம்பிக்கிட்டேருந்து நான் வாங்கிக்கிறேன் உரங்கள்.
நமக்கு கொரியர் சார்ஜ் தாங்க அந்த மாதிரி வெளியில் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால வீட்டுக்கிட்ட இருக்கிற நர்சரியில் கூட நமக்கு மண்புழு உரம், உயிர் உரங்கள் எல்லாமே கிடைக்குது. வேப்பம் புண்ணாக்கு கூட விற்கிறாங்க. நீங்கள் அங்கே முதல்ல மண்புழு உரம் வாங்கினீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் உரம் செய்யலாம். இப்போ நீங்கள் மண் அப்படின்னு போடுற இடத்துல உங்ககிட்ட இருக்கிற வீட்டுக்கிட்ட இருக்கிற செடிக்கிட்ட இருக்கிற மண் எடுத்துக்கோங்க. நான் ரெடியான கம்போஸ்ட் அப்படின்னு காய்கறி கம்போஸ்ட் சேர்க்குறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் மண்புழு உரம் சேர்க்கலாம். இந்த மாதிரி மண்புழு உரத்தை வச்சே நீங்கள் உரம் தயாரிக்கும் போது உரம் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகும். இப்போ மண்புழுக்களோட முட்டைகளும் இருக்கும். எவ்வளோ பெரிய மண்புழு பாருங்கள். அந்த க்ரோபேக் கம்போஸ்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த காய்கறி கழிவு அந்த ரெடியான அந்த கம்போஸ்ட் பேக்கில் அவ்வளோ பெரிய மண்புழுக்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அடியில் தோண்ட தோண்ட அப்படியே புதையல் மாதிரி வருது. ஆனால் ஒவ்வொரு மண்புழுவும் ரொம்ப பெரிய பெரிய மண்புழுவாக இருக்குங்க. இதுதான் அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸை சூப்பராகவே பண்ணி கொடுக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நாட்டு மண்புழுக்கள். கம்போஸ்டிங்னு தனியாக வேர்ம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு நம்ம கம்போஸ்டிங் பண்ணோம்னா இன்னுமே சுலபமாக சீக்கிரமாக ஆகும். இதே வியாபாரமாக செய்கிறவங்க இந்த மாதிரி வெளிநாட்டு வேர்மை வச்சு கம்போஸ்டிங் வந்து பண்ணுறாங்க. நமக்கு வந்து சும்மா சின்ன அளவில் நம்ம கார்டனுக்காக நம்ம உரம் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நாட்டு மண்புழுக்கள் கூட உரம் வந்து தயாரிக்கும், கம்போஸ்டிங் வேலை பார்க்கும். ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக பார்க்கும். நம்ம நாட்டு மண்புழுக்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்யும். இதே வெளிநாட்டு மண்புழுக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த வேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக வந்து கம்போஸ்டிங் ப்ராசஸ் செய்யும். இந்த காய்கறி குப்பையை லேயர் பை லேயராக இந்த ரெடியான அந்த காய்கறி கழிவு உரத்தை வச்சே தான் நான் பண்ணுறேன் பாருங்கள். இதுவே பாருங்கள் பிளாக் கோல்டு மண்புழு உரம் தான் இது. அப்படியே பொலன்னு இருக்குது பாருங்கள். உள்ளே நான் கையை விட விட அப்படியே ஒரு ஈரப்பதம் கையில் ஜில்லுன்னு நமக்கு ஃபீல் ஆகும். சரியான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ மண்புழு வருது பாருங்களேன். இப்போது ஒரு மண்புழு இப்போ நான் அள்ளி போட்ட இந்த 3 கரண்டியில் திருப்பி 2 மண்புழு வந்திருக்கு பாருங்கள். அடியில் போக போக பெரிய பெரிய மண்புழுக்களாக வந்துக்கிட்டே இருக்குங்க. இது தாங்க அப்படியே குட்டியாக நிறைய குட்டி போட்டு எக்கச்சக்கமாக மண்புழுக்களை இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டில் நமக்கு பெருக்கி கொடுக்குது. அதனால் காய்கறி கழிவில் நம்ம உரம் தயாரிக்கும் போது 2, 3, 4 மண்புழுவை உள்ளே போட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து கம்போஸ்டிங் வேலையை பார்க்கும். அப்படியே மண்புழுக்கள் எக்கச்சக்கமாக மல்டிப்ளை ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த ரெடியான உரத்தை தான் நான் இப்போ வந்து எடுத்து போடுறேன். அடியில் தோண்ட குட்டியாகவும் மண்புழுக்கள் வருது. நல்ல பெரிய பெரிய மண்புழுக்களாக வருது பாருங்கள். அப்பா பார்க்கவே பயமாக இருக்குது எனக்கே கையால் தொடுறதுக்கு. எவ்வளோ பெரிய மண்புழுக்கள் பாருங்கள். நல்லா பெரிய பெரிய வேகமாக இருக்கிறத பாருங்கள். ரொம்ப சுலபமாக கம்போஸ்டிங் ப்ராசஸை ரொம்ப குயிக்காக பண்ணி கொடுக்கும் இந்த மண்புழுக்கள். அதனால் நீங்கள் இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸை கண்டிப்பாக பண்ணுங்கள். காய்கறி குப்பையை வெளியில் தூக்கி கொட்டாதீங்க. கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். க்ரோ பேக்லேயே எப்படி சுலபமாக கம்போஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி செடி வைக்கிற சிமெண்ட் தொட்டி இருக்குது பாருங்கள். 10க்கு 10, 12க்கு 12 தொட்டியில் கூட நீங்கள் பண்ணலாம். வேஸ்ட்டாக போன பிளாஸ்டிக் பக்கெட் இருந்ததுன்னா அடியில் ஒரு ஹோல் போட்டு அதுக்கு மேலே ஒரு கல் வச்சு நான் சொன்ன மாதிரி காய்ந்த இலை சருகுகளை போட்டு காய்கறி குப்பையும் சேர்த்து இடையில 2 கைப்பிடி இந்த மாதிரி மண்புழு உரம் இருந்தால் சேருங்க. ரெடியான காய்கறி கழிவு உரம் இருந்தால் சேருங்க. எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்க மண்ணை கூட சேருங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட மரத்துக்கடியில் இருக்கிற மண், செடிக்கடியில் இருக்கிற மண்ணை கூட வச்சு நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணலாம். மண்ணுலேயும் பார்த்திங்கன்னா ஏராளமான நுண்ணுயிரிகள் இருக்குது. உங்களுக்கு கம்போஸ்டிங் ப்ராசஸை ரொம்ப சுலபமாக இந்த மண்ணை கூட செயல்படுத்தி கொடுக்கும். அதனால் எங்ககிட்ட உரம் இல்லை, உரம் வாங்க முடியாதவங்க கவலையே படாதீங்க. வெறும் மண்ணை வைத்து மட்டும் கூட காய்கறி கழிவோடு சேர்த்து நம்ம உரம் தயாரிக்கலாம். என்னோடய ஆரம்பகால வீடியோ கம்போஸ்டிங் வீடியோலலாம் இதை நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் உரம் வாங்க முடியலையே, மண்புழு உரம் இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. மரத்துக்கடியில் இருக்கிற மண், செடிக்கடியில் இருக்கிற மண்ணை வச்சு கூட நீங்கள் கம்போஸ்டிங் பண்ணலாம். அதே மாதிரி புளிச்ச மோர் இருந்தாக்கா டைலூட் பண்ணி இந்த மாதிரி 2 டம்ளர் தெளித்து விடுங்க. இது இன்னுமே கம்போஸ்டிங் ப்ராசஸை ரொம்ப வேகமாக செயல்படுத்தி கொடுக்கும். புளிச்ச மோர் இல்லை என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குறவங்க கிச்சனில் கிடைக்கிற அரிசி களைஞ்ச தண்ணி, பருப்பு களைஞ்சா தண்ணி, அந்த தண்ணியை கூட நீங்கள் கொண்டு வந்து கழிநீரை புளிக்க வச்சு தெளிக்கலாம். 2 நாளைக்கு புளிக்க வச்சு தெளிங்க. இல்லைன்னா நீங்கள் வெறும் தண்ணி கூட தெளிக்கலாம். நான் பாருங்கள் வெறும் தண்ணி தான் தெளிக்கிறேன். இந்த மாதிரி வெறும் தண்ணி மட்டும் நீங்கள் தெளித்தா கூட உங்களுக்கு கம்போஸ்டிங் ப்ராசஸ் சூப்பராக நடக்கும். கம்போஸ்டிங் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் எப்போ உங்கள் கமெண்ட்டை பார்க்குறேனோ அப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். இந்த வேர்ம் பாருங்கள், அந்த மண்புழு உள்ளே போய்கிட்டே இருக்குது அதோடய வேலையை பார்க்குறதுக்கு. அதனால் எல்லாருமே இப்போவே உடனே கம்போஸ்டிங் ப்ராசஸை
உடனே ஃபாஸ்ட்டாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். என்ன சந்தேகம் இருந்தாலும் கம்போஸ்டிங் சார்ந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடுங்க. நான் வந்து கமெண்ட்டை எப்போ பார்க்குறேன்னா அப்போ உடனே உங்களுக்கு நான் ரிப்ளையும் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து நல்லா ஒரு டம்ளர் அளவு தண்ணி நல்லா தெளித்து ஈரப்பதத்தை மேலே தக்க வச்சுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த உரம் தயாரிக்கிற வேலையை அந்த உள்ளே இருக்கிற அந்த மண்புழு பார்த்துக்கும். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா பானு ஆர்கானிக் கார்டனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.